வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க எப்படியாவது அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க மாமா, அப்புறம் அவங்க அத்தை, இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக நேரா வக்கீல போய் பாக்குறாங்க. அப்போ வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள சுலபமா வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஈஸ்வரியும் வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வக்கீல கூட்டிக்கிட்டு அதிகாரிங்களை பார்க்க போறாங்க. அப்போ அதிகாரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட், அப்புறம் அத்தை, அப்புறம் மாமா, இவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், ஜாமீன் இருக்கா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வக்கீல கூப்பிட்டு அவங்க ஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கிக்கிட்டு, சரி ஓகே, இவங்களுக்கு தேவையான ஜாமீன் இருக்கு, நாங்க இப்பவே இவங்களை விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் வெளியில அனுப்புறாங்க. அப்ப 3 பேரும் வெளியில வந்ததோட அந்த அதிகாரி 3 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்க இந்த ஊருக்கு நிறையவே பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ இதுக்கப்புறமும் இந்த ஊருக்கு எதுவும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரியா? இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரி சரி அப்படின்னு. அப்ப நம்ம காளியம்மா சொல்றாங்க நேரா சந்திரா கிட்ட, சரி சந்திரா, ரொம்ப நன்றி மருமவளே. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னப்ப இப்படி பேசுறீங்க? நீங்க என்னோட குடும்பம், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. காளியம்மா சொல்றாங்க, சரி மருமவளே அப்படின்னு. அப்ப ஊர்ல உள்ளவங்க இத பாத்துறாங்க. இவங்க 3 பேரையும் கஷ்டப்பட்டு அதிகாரிங்க கிட்ட போய் பிடிச்சு கொடுத்தா, இந்த ஈஸ்வரியோட தங்கச்சி 3 பேரையும் சுலபமா வெளியில கொண்டு வராளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப வில்லி நேரா அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க, உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஊர் மக்கள் தான். அவனுங்களுக்கு சரியான ஆப்பு வைக்கணும். அதுக்கு நீங்க ஊர் தலைவன் ஆகணும். நீங்க ஊர் தலைவன் ஆகிட்டா அதுக்கப்புறம் யாராரு உங்களை இங்க புடிச்சு கொண்டாந்து போட்டாங்களோ அவங்களுக்கு தரமான ஒரு பதிலடியை கொடுக்கலாம். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஊர் தலைவன் ஆகணும், அதுக்கப்புறம் இருக்கு இந்த ஊர் மக்களுக்கு அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அதுக்கு அக்கா காரிக்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த பதவிய பறிக்கணும். அப்படி பதவிய பறிச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க தான் இந்த ஊர் தலைவன் ஆகிருவிய. உங்களை எதிர்க்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ள ஆளே இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சந்திரா, கூடிய சீக்கிரம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் பார்த்தாரு இல்ல, அவரு நேரா ஊர் தலைவரை போய் பாக்குறாங்க. ஐயா அப்படின்னு அவர் வெளியில வந்துட்டு, சொல்லுப்பா என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா, அந்த காளியம்மா, முத்து, அப்புறம் இன்னொருத்தன் 3 பேருமே சேர்ந்து இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்தாங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு அதிகாரிங்க கிட்ட போய் பிடிச்சு கொடுத்தோம். ஆனா இந்த ஈஸ்வரியோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு 3 பேரையும் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதை கேட்டதும் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னப்பா சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாயா, அதை என் கண்ணால பார்த்தேன்யா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி ஈஸ்வரி அம்மா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு நேரா எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா அவங்க புருஷன்ட்ட, சரிங்க, நான் உங்களை ரிலீஸ் பண்ணது அக்காக்காரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும், அதனால நான் இப்ப போறேங்க, அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். அவரும் சரி சந்திரா அப்படின்னு சொல்ல, காளியம்மா சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாள் இப்படியே நீங்க 2 பேருமே ரகசியமா சந்திச்சுக்கிட்டு இருக்க போறீங்க? உங்களை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, அத்தை, நாங்க 2 பேருமே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்றதுக்கு ரொம்ப நேரம் இல்லத்த. என் அக்காக்காரிய மொத்தமா பழி வாங்க போறோம். அவங்கள பழி வாங்கினதோட அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழதான் போறோம். எங்களோட முதல் குறிக்கோளே அவளை பழி வாங்கணும், என் புருஷன் இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆகணும், அதுதான் என்னோட முதல் குறிக்கோள் அப்படின்னு. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சரிம்மா, உன் புருஷனை எப்படியாவது இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும், நீ கவலைப்படாத. இதை கேட்டதும் சந்திராவும், சரித்த, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. சோ இத பார்த்ததும் நம்ம காளியம்மா நேரா சிவனாண்டிய பார்த்து, இங்க பாரு, சந்திராவும் மேல ரொம்பவே பிரியமாவும் பாசமாவும் இருக்கா.
அவளை என்னைக்குமே நீ ஏமாத்தக்கூடாது. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க சித்தி, நான் என்னைக்குமே சந்திராவை ஏமாத்த மாட்டேன். சந்திரா எனக்கு ரொம்பவே முக்கியம். அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஊர் தலைவர்கள் எல்லாரும் வரத பார்த்துட்டு நம்ம மயிலு அங்கிருந்து அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை என்னன்னு தெரியல, ஊர் தலைவர்கள் நிறைய பேரு உங்களை பார்க்க வந்து நிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நீ போவதக்கா, நீ ஊர் தலைவி, நான் போய் ஃபர்ஸ்ட் கேக்குறேன் அப்படின்னு. மயிலு சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, அவங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீங்க இப்படி பண்ணா மறுபடியும் அவங்க கிட்ட போயிட்டு ஓட்டு கேக்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். உங்க தங்கச்சி இப்படி சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க போவாம இருக்காதிய. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. வந்துட்டு நேரா ஊர் மக்களை பார்த்து, சரி வாங்க, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, கோவில் கும்பாபிஷேகத்தை பத்தி பேச வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட எந்த விஷயத்தையும் பேச வேணாம், இப்படியே கிளம்பி போயிருங்க. அவங்க சொல்றாங்க, அம்மா நாங்க அதை பத்தி எல்லாம் பேச வரல, நீங்க ரொம்ப பெரிய அநியாயம் பண்றீங்க, அதை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கும்பாபிஷேகத்தை நடத்தாததுக்கு நான் பொறுப்பு இல்ல, அது வந்து பரமேஸ்வரியோட பொறுப்பு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, கும்பாபிஷேகத்தை நடத்துற பத்தி எல்லாம் நாங்க பேச வரல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் எந்த விஷயத்த பத்தி பேச வந்திருக்கீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க உங்க தங்கச்சியை அனுப்பி அந்த காளியம்மா, சிவனாண்டி, முத்து அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்றதுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏங்க என்ன முட்டாள் மாலி உளறீங்க? நான் ரிலீஸ் பண்றதுக்கு என் தங்கச்சி அனுப்புனானா? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் இல்ல. என் தங்கச்சி முக்கியமான ஒரு வேலையா வெளியில போனா. அவெல்லாம் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ என்ன மீறி எல்லாம் அப்படி பண்ணவும் மாட்டா. யாரும் உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் இங்க இருந்து வந்து, இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு உங்க தங்கச்சி 3 பேரையும் அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரிலீஸ் பண்ணத இன்னைக்கு என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட அந்த ஒருத்தர் சொல்றாரு, அம்மா உங்க தங்கச்சி தாமா அவங்கள ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்தது. அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாருமே உயிரோட நிக்கிறதுக்கு கார்த்தி தம்பி தான் காரணம். அவர் மட்டும் உண்மையை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா எங்க எல்லாருக்குமே என்ன ஆகிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. இங்க பாருங்கம்மா, இவங்க இருக்காங்கல்ல, இவங்க அவங்கள போயிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த ஊர் மக்களை காலி பண்றதுக்காக ரொம்ப ஆபத்தான பொருளை கோவில்ல வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தா இவங்க சுலபமா ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. உங்க தங்கச்சி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி எல்லாம் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரும் உங்களுக்கு ஒரு தப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, தப்பான தகவல்லாம் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான்க்கா. எப்படியாவது உங்ககிட்டேந்து என்ன பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒருத்தன்ட்ட காசை கொடுத்து நடிக்க சொல்லியிருக்கான். பாத்தியா, இவனும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வந்து நடிக்கிறான். இங்க பாருக்கா, நான் உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை தவிர்த்து வேற யாரும் முக்கியமும் கிடையாது. இங்க பாருக்கா, சொல்றது கேளு, நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா யோசிச்சு பாருக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க அந்த ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, என் தங்கச்சி என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. அவங்கள ரிலீஸ் பண்ணிருப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. சோ நீங்க எல்லாரும் வந்த வழிய பாத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னம்மா இது, நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க? ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய ஆபத்துல சிக்கிருக்கோம். அவங்களால வேற ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு எங்களுக்கே பயமா இருக்கு. நீங்க பாட்டுக்கும் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதான் என் தங்கச்சி ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு என் தங்கச்சி மேல இப்படி ஒரு பழி போடுறீங்க? அதோட விடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, ஈஸ்வரியம்மா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா ரொம்ப நன்றிக்கா, என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் என் தங்கச்சிய நான் கண்டிப்பா வந்துட்டு நம்புவேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அக்கா காரி நம்ம மேல நம்பிக்கையா இருக்கிறது நமக்கு ஒரு சாதகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்ப நம்ம மயிலை இதை பார்த்துட்டு கண்டிப்பா இவங்கதான் ஏதோ ஒரு வழி பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை அவங்க 3 பேரும் ரிலீஸ் ஆயிட்டாங்களா, சோ எதுக்கும் நம்ம அதிகாரிங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஈஸ்வரி வந்து வெளியில வராங்க. அப்ப அவங்க தங்கச்சி அங்கேருந்து வந்துட்டு எங்கங்கா போற, நானும் வரவா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, செங்கல் சூழ சம்பந்தமா வெளியில போறேன், நீ இரு அப்படின்னு சொன்னதும் சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்மளை பத்தி தான் எதுவும் விசாரிக்கிறதுக்காக போறாளோ, சரி போட்டும் போட்டோம், நம்மளை பத்தி எதுவும் அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு இங்க பாருங்க, இன்னைக்கு அந்த காளியம்மா முத்து 3 பேருமே ரிலீஸ் ஆனாங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி யாரு வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் அவங்க பேரு கூட சந்திரா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்றீங்க, அவங்க பேரு சந்திராவா? அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், அவங்கதான் வந்துட்டு வக்கீல அழைச்சிட்டு வந்துட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க சரி அக்கா கறி தான் இங்க போயிட்டாலே, நம்ம போயிட்டு நம்ம புருஷனை போய் சந்திக்கலாம் அப்படின்னு வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க புருஷனோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு வில்லன் அப்புறம் அந்த வில்லி எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்றாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம காளியம்மா சொல்றாங்க, நீங்க 2 பேருமே எவ்வளவு பிரியத்தோடையும் பாசத்தோடையும் இருக்கீங்க. ஆனா அந்த ஈஸ்வரியால 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறத என்னால கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அத்தை இன்னும் கொஞ்ச நாள் அத்தை, கூடிய சீக்கிரம் அக்கா காரிக்கு ஆப்பு வச்சுட்டு என் புருஷனை நம்பர் 1 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த காளியம்மா சொல்றாங்க, சரி சரி சீக்கிரம் நடக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நம்ம வில்லி இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு வீட்டுல இருக்காரு. நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அந்த காளியம்மாளோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. பார்த்தா அங்க நம்ம சந்திராவும் சிவனாண்டியும் கொஞ்சம் குழாவி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நடக்குது இங்க, என் தங்கச்சி எனக்கு உண்மையா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா இவன் கூட சேர்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த பெரிய மாப்பிள்ள சொல்ற மாதிரி இவ இன்னும் வந்துட்டு இவன் கூட தொடர்புல தான் இருக்காளோ அப்படின்னு செம கொடுமையாக்குறாங்க. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, சீக்கிரம் அக்கா கறிய 0 ஆக்கிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம், அது வெகு தொலைவில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம தங்கச்சி நமக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை இவ்வளவு நாளும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காளே அப்படின்னு செம்ம டென்ஷனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல நம்ம வில்லி வந்துட்டு நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, சரிங்க நான் போயிட்டு வரேன், இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா அக்கா காரி ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவா, அதுவே நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதுக்கு அவர் சொல்றாரு, சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட சந்திரா அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரிக்கு சரியான கோபம், நமக்கு நம்ம சொந்த தங்கச்சியே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காளே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா அவளை நம்ம இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க பாட்டி கிட்ட, பாட்டி நீங்க இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி இந்த குடும்பத்தை நீ ஒண்ணு சேர்ப்ப அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ நம்ம ஹீரோ எப்படி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறாரு, அடுத்ததா நம்ம ஹீரோவோட மாசான சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஹீரோவுக்கு நிறையவே ஸ்கிரீன் டைம் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.